எல்லா கண்ணியமும் உயர்ந்த பண்புகளையாகவும் நம்மளை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருப்போம், மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருப்பான அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். நோன்பின் மாண்பு. எல்லா மதங்கள்லையுமே நோன்பு பற்றி சொல்லுவாங்க. நோன்பு, விரதம், உபவாசம், ஒரு பொழுது, ஃபாஸ்டிங், எல்லாமே பக்தி, ஆன்மீகம். இப்போ நோன்புனா என்ன? சாப்பிடாமல் இருக்குதா? உபவாசம்னா சாப்பிடாமல் இருக்குது, விரதம்னா சாப்பிடாமல் இருக்குது, ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்குது, ஒரு பொழுது தான் சாப்பிடாமல் இருக்குது. எல்லாமே சாப்பிடாமல் இருக்குதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதம் இருக்குது. இப்போ நோம்புன்னு பார்த்தா இஸ்லாமியர் நோம்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 5:30 ஒரு 4:30 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் விரதம்னா அப்படி இல்லை. அது ஒரு 4 கிழமையில் வைப்பாங்க. அப்போ வந்து சில உணவு தவிர்த்துப்பாங்க, சில நாட்களில் சில உணவு தவிர்த்துப்பாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதம் ரமலான் மாதம், இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் 30 நாள் நோட்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள் நோன்பு வைப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க, தவக்காலம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்துக்களில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஒரு 40 நாள் மாலை போடுறது, உபவாசம் இருக்குது, நோன்பு வைக்கிறது, எல்லாமே பக்தி நடைமுறை தான். இப்போ மனமும் உடலும் தீமையை நீங்கி ஆரோக்கியம் பெறத்துக்காக இந்த நோன்பு வைக்கிறாங்க. இதில் உள்ளட்சம் அதிகமாகணும். நோன்பு வைக்கும்போது, விரதம் வைக்கும்போது பக்தி நடைமுறையில் உள்ளட்சம் அதிகமாகும். ஆனால் வெறும் சடங்காக இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் மருத்துவம். நோம்புனா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நோம்பு எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது, உடல் எவ்வளோ நலம் பெறுது, 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால், அது ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது ஒன்றுமே பட்னியாக இருக்கிறதில்ல. அதாவது உணவு இருக்குது, பசி இருக்குது, சாப்பிடல அப்படின்னா அது பக்தி. பசி இருக்குது, உணவு இல்லை அப்படின்னா அது பட்னி. அதில் உணவும் இருக்குது, பசியும் இருக்குது, சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா அது நோய். நான் நினச்ச உணவு சாப்பிட முடியல, பிடிச்ச உணவு சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அது நோய். அப்போ எப்போ நம்ம வந்து கிடைச்ச உணவும் பிடிச்ச உணவும் நான் சாப்பிட்றது இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ பக்தின்ற பேரில் நோன்பு வைக்கிறது ஒன்று இருக்குது, மருத்துவத்துக்கு பேர் நோன்பு வைக்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பட்டினியாக கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கல, எனக்கு உணவு இல்லை அப்படின்னா பட்டினியாக கிடைக்கணும்னு சொன்னால் அது நோம்பாகாது. இப்போ நோம்புன்னு என்னென்னு சொன்னால் உணர்வோட உள்ளட்சத்தோடு இருக்குது தான் நோம்பு, அது சடங்காக இருக்கக்கூடாது. அத்தியாயம் 2 183. இந்த வேதம் மனிதர்களுக்கானது, ஒரு மதத்துக்கான கிடையாது, ஒரு வகுப்பானது கிடையாது. நம்ம எல்லா வகுப்புலையும் அதான் சொல்கிறோம். குர்ஆன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது, அகிலத்தாருக்கு அனைவருக்கும் அருள்படுகின்றார். அப்போ ஒரு மதத்துக்கோ ஒரு சடங்குக்கோ கிடையாது, ஒரு வகுப்பாருக்கோ ஒரு இனத்துக்கோ கிடையாது, ஒரு மொழிக்கோ கிடையாது. இது உணர்வுக்கானது. வேதம் படிக்கும்போது உணர்வோடு படிக்கணும், உள்ளட்சத்தோடு படிக்கணும், திறந்த மனதோடு படிக்கணும். இது எல்லாத்துக்குமானதும் படிக்கணும். ஒரு மதத்துக்கான நினைச்சோம்னா புரியாது, விளங்காது. இப்போ குர்ஆன் படிக்கும்போது இது மனிதர்களுக்கானது. ஏன்னா இறைவன் ஒருவன் தான், வேதம் பொதுவானது, இறைவன் பொதுவானவன். மத தூதர்கள் நபிமார்கள் எல்லாமே பொதுவாக மதத்தை போதிக்க வரல, மனதை தூய்மைப்படுத்த தான் வந்தாங்க. அதனால் வேதம் படிக்கும்போது எப்படி படிக்கணும்? உணர்வோட உள்ளட்சத்தோடு படிக்கணும். அத்தியாயம் 2 183.
நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், பாவத்தின் மீதும் புண்ணியத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள், இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமை இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியவர்கள். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல், உங்களுக்கு முன் இருந்தவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையுடையவராகலாம், உள்ளட்சம் உடையவராகலாம். இந்த கரு பார்க்கணும். ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது அதோடைய கரு என்ன? உள்ளட்சம் அடைய வேண்டி, தூய்மை அடைய வேண்டி. இது உள்ளம் மறைவானது. அப்போ உங்களுக்கு முன் இருந்தவர் மீதும் சொல்லலாம், உங்கள் முன்னாடி இருந்த சமுதாயத்தின் மீதும் அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கும் தூதர் வந்தாங்க. ஒவ்வொரு சமுதாயமும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, தூதர் வந்தாங்க. இது இறுதி வேதம், இறுதி நபி, இறுதி வேதம். இதுக்கப்புறம் வேதம் வராது. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுது? முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் தூதர்கள் வந்தாங்க, அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதுக்காக? உள்ளட்சம் பெற வேண்டி, தூய்மை அடைய வேண்டி. நம்பிக்கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தூய்மையுடையவராகலாம். உள்ள தூய்மை இல்லையா? அதான் பக்தி, பயபக்தி. நம்மளெல்லாம் பக்தி இருக்குது, பயம் இல்லை. பயமும் பக்தியும் சேர்ந்தால் தான் உள்ள தூய்மை, உள்ளட்சம். குறிப்பிட்ட நாட்களில் சொல்கிறேன். இங்கே வந்து நல்லா கவனிங்க. படிக்கும்போது குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட மாதம் இல்லை, குறிப்பிட்ட நாட்களில். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்னொரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். எனினும் நோன்பு நோட்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவர் தாமாகவே அதிகம் கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும், நீங்கள் அறிவீர்களானால். இங்கே குறிப்பிட்ட நாட்கள், மாதம் சொன்னால் பொதுவாக இருக்கும். குறிப்பிட்ட நாட்கள்னா காலம், ரமலான் காலம், சிந்தனை பெறக்கூடிய காலம், உணர்வு பெறக்கூடிய காலம், உள்ளட்சம் பெறக்கூடிய காலம் இல்லையா? அது தனித்தனியானது. அப்போ அந்த குறிப்பிட்ட நாட்கள் எதுங்கிறத நம்ம குர்ஆன் படிக்கும்போது, சிந்திக்கும் போது, உணரும்போது புரியும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நாட்கள் இருக்கும். குறிப்பிட்ட நாட்கள் தான் போட்டிருக்கு, எல்லா மொழிபொருளாக தான் போட்டிருக்கு குறிப்பிட்ட நாட்கள். அந்த நாட்கள் எதுன்னு சொல்லி நீங்கள் இறைவன்ட்டு கேட்கணும். எந்த நாட்டில் நான் நோன்பு இருக்கணும்? இப்படி இறைவனே உன்னை வழிபாடு வழியில் அறிவிச்சு கொடு, நோன்பை பற்றி அறிவிச்சு கொடு அப்படின்னு கேட்கணும். சரியா? அந்த குறிப்பிட்ட நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ, அந்த நாட்களில் நீங்கள் நோயாக இருந்தீங்கன்னா, பலகீனமாக இருந்தீங்கன்னு சொன்னால், அதில் நோயில் இருந்தீங்கன்னு சொன்னால், அல்லது பயணத்தில் இருந்தாலும் இப்படி யாரும் நோன்பு வேண்டாம். சிறுவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், பலகீனமானவர்கள், அதே மாதிரி கருவுற்றவர்கள், அல்லது வந்து மாத மென்சஸ் டைம், அந்த டைம்லாம் வந்து நோன்பு தேவையில்லை. அதே மாதிரி பிரயாண நாட்களில் அலைச்சல் இருந்தால் நோன்பு கிடையாது. நோன்பு எப்படி? குறிப்பிட்ட நாட்கள். அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து மறைவானது. அது வேதத்தை படிக்கும்போது ஞானம் பெற்றவங்க அந்த ஞானத்தின் அடிப்படையில் தெரியும் எப்போ நோன்பு வைக்கிறது தெரியும். இப்போ குறிப்பிட்ட நாட்கள் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் பின்னொரு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள், சிரமமாக இருக்குது அப்படி யாருக்கு? பலகீனமாக இருக்கோ அல்லது முதியோர்களுக்கோ சிரமமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது தாமாகவே அதிகம் கொடுங்க. ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். நீங்கள் நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க. எப்போ உங்களுக்கு நோன்பு வைக்கணும்னு தோணுதோ அப்போ உணவு வைக்க முடியல, உணர்வு பெற்றுட்டேன், நோன்பு வைக்க முடியல, பலகீனமாக இருக்குது, கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிறருக்கு உணவு கொடுங்கங்கிறான். சரியா? ஆனால் நீங்கள் நோன்பு நோற்பது நல்லது. 2:185 ரமலான் காலம் எத்ததுன்னா, ரமலான் நாட்கள், ரமலான் காலம், ரமலான் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மாதம் காலம் ரெண்டு சிந்தித்து உணரணும், பிரித்தறியணும். ஏன்னா இறைவன் படைக்கும்போது தனித்தே படைத்தான், தனித்தே கைப்படப்படும். நம்முடைய வழிபாடு தனித்தானது, நம்முடைய பிரார்த்தனை தனித்தன்மையானது, நம்முடைய இறை வழிபாடு தனித்தன்மையானது, நம்முடைய நோன்பு, நம்முடைய செயல் எல்லாமே தனித்தனியானது தான், ஒட்டுமொத்தம் கிடையாது. ஆனால் உணர்கிற வரைக்கும் நம்ம உணர்ந்துட்டோம்னா தனித்தன்மையாயிரும், இல்லைன்னா நம்ம கூட்டத்தோடு கூடமாக இருப்போம். இந்த குர்ஆன் எப்படி சொல்ல பாருங்க, ரமலான் மாதம் எத்தியது என்றால், அல்லது ரமலான் காலம் எத்தியது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகும், வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகும், தெளிவான சான்றிதழை கொண்டதாகும், பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ஆகவே எவர் உங்களில் அக்காலத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். அந்த காலத்தின அந்த நாட்கள் யார் அடைகிறான்னு சொன்னால், வேதத்தை படித்து சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறும்போது தான் நோன்பு கடமையாக்கப்படும். வேதமே புரியல, வேதமே தெரியல,
என்ன ஓதுறது எல்லாம் ஓதுறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இது சடங்கு தானே. வேதம் அறியாமல், வேதம் புரியாமல், இறைவன் அறியாமல், உள்ளட்சம் பெறாமல் நோம்பு நோக்குவது சடங்கு. நோம்புக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் நோம்புங்கிறாங்க. இப்போ இன்னும் அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ இதை பற்றி பார்ப்போம். அவர் நோம்பு நோக்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ இன்னொரு நாட்டில் நோம்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் அவங்களுக்கு லேசாக்கவே நாடுகிறானே தவிர, நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு லேசாக்க நாடுகிறான், சிரமத்தை கொடுக்கலேங்கிறான். இறைவனுடைய மார்க்கத்தில் இந்த வழிமுறையில் எது ஒன்றும் சிரமம் கிடையாது, எளிமையானதும் லேசானதும். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. உங்களை வருத்தி கொள்ள வேணாம்னு சொல்கிறான், நிர்பந்தப்படுத்திக் கொள்ள வேணாம்னு சொல்கிறான். இறைவன் நிர்பந்தப்படுத்தலை, எல்லாமே சாய்ஸ் கொடுத்துட்டான், சான்ஸ் கொடுத்துட்டான், நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்க நாடுகிறானே தவிர உங்களுக்கு அவன் சிரமத்தை நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவே நோம்பு. இதுக்கு நோம்பு இப்போ உணராமல், புரியாமல், விளங்காமல், உள்ளட்சம் பெறாமல் நோம்பு வைக்கிறது சடங்கு. நோம்பு வைக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? குர்ஆன் தெரியுமா? குர்ஆன் என்னன்னு தெரியுமா? அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் அப்படி வாழ்கிறேனா, உணர்ந்துட்டேனா? ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் நோம்பு வைப்பாங்க. சின்ன பிள்ளை வந்து பெரிய வரைக்கும் நோம்பு வைப்பாங்க. அப்படி முடியாதவங்க கூட நோம்பு வைப்பாங்க. ஒரு 3 நாள், ஒரு வாரம் போல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி ஒரு 5 நாள், திருப்பி ஒரு 27, திருப்பி ஒரு மாதம் பூர்த்தி ஆகுன்னு நினைப்பாங்க. ஆனால் நோம்பு வைக்க ஆர்வம் இருக்குது, எல்லாத்துக்கும் நோம்பு வைக்க ஆர்வம் இருக்குது. எல்லோரும் நோம்பு வைக்க நம்ம நோம்பு வைக்கணும். காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சின்ன பிள்ளைங்களாம் எழுப்பி விட்டு, ஏன்னா எப்பயும் சாப்பிட்றத விட எப்போ எப்படி சாப்பிடுவோம், ஆனால் காலையில் 3 மணி 4 மணிக்கு வச்சோம் இல்லை, கறி மீன்லாம் ஆக்கி பிடிச்ச மாதிரி உணவுலாம் செஞ்சு அதை சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த உணவில் தயிர் போட்டு, அப்புறம் வாழைப்பழம் போட்டு, சர்க்கரையை போட்டு, இன்னும் ஹெவியாக அப்புறம் டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும். சில கெட்ட பழக்கம் இருக்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தம் அடிச்சு வந்துடுவாங்க. ஏன்னா அதை நோம்பு வைக்கிறோம்ல. அப்புறம் பாங் சொல்கிற வரைக்கும் என்ன செய்யுது, இந்த பாங் சொல்கிறது முன்னாடி வரைக்கும் செம்ம செம்மா தண்ணி குடிச்சிட வேண்டியது. ஏன்னா பயம், பசிக்குமே, இது மதியானம் பசிக்கும், தாக அடிக்க முடியும், முதலே நிறைய சாப்பிட்டு வேண்டியது, தண்ணி குடிச்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, முடியாமல் அப்படியே படுத்து கிடக்க வேண்டியது. இதில் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, உழைக்க போகிறவங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்காங்க, காலேஜ் போகிறவங்களே இருக்காங்க. ஆனால் தங்க தான் வெயிலில் போய் வருத்திக்கிறது. திரும்பி சாயங்காலம் ஆச்சுன்னு வச்சுங்க, 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். இப்படி நோம்புறது என்னென்ன செய்யலாம். பள்ளியாசலில் பார்த்தா நோம்பு குஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வடை, பஜ்ஜி, போண்டா, அப்புறம் பழங்கள், சர்பத்து, என்னென்ன இருக்குமோ அது, ஐஸ் வாட்ரு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்கள், காலையிலையும் நல்ல உணவு சாப்பிட்டாச்சு, மாலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பு துறக்க நேரத்தை நான் மதியானம் சாப்பிடல, மறந்துட்டேன்ற மாதிரி சாப்பிடுவோம். திருப்பி ராத்திரி மறுபடியும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம். எப்பயும் சாப்பிட்ற உணவை விட அதிகமாக சாப்பிட்றோம். முறையாக சாப்பிட்றோமா? அப்போ வந்து நோம்புனா சாப்பிடாமல் இருக்குது, சாப்பிட்றதுக்கே நோம்பு வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ அது புரியுது இல்லை, நமக்கு ஒரு பயம், பசிக்குமோன்னு சொல்லி. ஆனால் நோம்பு வைக்கிறோம், எல்லோரும் இருக்கிறோம், நோம்பு வைக்கிறோம், எல்லோரும் நோம்பு வச்சிடறோம். நோம்புன முதல்ல என்ன, எதுக்காக வைக்கிறோம், எப்படி வைக்கணும்? மருத்துவம் என்ன சொல்லுது, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ இந்த வேதத்தில் இருக்கிற நோம்பு பற்றி சொல்லியிருக்கு, அதையும் நம்ம உணரணுமா இல்லையா? ஆனால் எப்பயும் சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிட்டா அது நோம்பு இல்லைல்ல. காலையில் லைட் வெயிட்டாக ஏதாவது கஞ்சியோ இல்லை ஒரு இட்லியோ இடியாப்போ லைட் வெயிட்டாக சாப்பிட்டுருக்கோம். திருப்பி வச்சிடும் இரவு வரும்போது அப்பயும் சரி எடுத்த உடனே சுடுதை வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, நிறைய உணவு சாப்பிட்றது, காரமாக சாப்பிட்றதுலாம் சாப்பிடக்கூடாது. எதுக்கு நோம்பு குஞ்சு வைக்கிறாங்க? அந்த காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சாயங்காலம் வரைக்கும் இருந்து உடல் சூடாக இருக்கும், அந்த உஷ்ணம் தரிக்கிறதுக்கு நோம்பு குஞ்சு வைக்கிறாங்க. அப்போ லைட்டாக மறுபடியும் எடுத்துக்கணும். அப்போ எப்பயும் சாப்பிட்றது பாதி உணவு தான் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த உடல் வந்து ஆரோக்கியம். அதே வந்து உள்ளட்சமும் இருக்குது. நான் இறைவனுக்காக நோம்பு வைக்கிறேன், இறைவனுக்காக இல்லை, இறைவனை அருளை பெறுறதுக்காக. இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான், யாரும் பார்க்கல, நான் நோம்புன்னு சொல்லிட்டேன், ஆனால் யாரும் பார்க்காம இன்னும் சாப்பிட்றலாம்ல. எல்லாம் இருக்கும், உணவுலாம் இருக்கும், வீட்டில் இருக்கும், இல்லை வெளியே போனால் உணவு வாங்கி சாப்பிட்றலாம். ஆனால் ஒரு பயம் என்ன, உள்ளட்சம், இறைவன் என்னை பார்த்துட்டு இருக்கான், நான் சாப்பிடக்கூடாது, நான் நோம்பு இருக்கேன், இருக்கா இல்லையா? இது அந்தரங்கமானது. அப்போ நோம்பு இருக்கிறோம், அது முறையாக இருக்கிறோமா, உள்ளத்தோடு இருக்கிறோமா இல்லாமல் அது ஊருக்காக, பெருமைக்காக, மற்ற காட்டுறதுக்காக நோம்பு இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள்லாம் யாரையும் பார்த்த உடனே சலாம் அலைக்கும் சொல்லுவாங்களே இல்லையா? சலாம் சொன்னால் அடுத்த கையோடு கேட்பாங்க, 5ஆம் வருஷத்தில் கேட்பாங்க, என்னப்பா நோம்பா? சாதாரண இஸ்லாமியர் பார்த்தாங்கன்னா ஒருத்தர் பார்த்தோம், எப்படி வணக்கம் சொல்கிற மாதிரி, குட் மார்னிங் சொல்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்த உடனே சலாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நோம்பு மாதிரி இது ஒன்று சேர்த்துப்பாங்க, என்னப்பா நோம்பா? ஃபோன் எடுத்துனா அதுதான் சலாம் சொல்ல வேண்டியது, நோம்பான்னு கேட்க வேண்டியது. ஏன் கேட்கணும்? ஏன்னா நான் நோம்பு வச்சுருக்கேன், நான் நோம்பு வைக்க வந்து கேட்க மாட்டேன்ல. நான் நோம்பு வச்சுன்னா அவங்க நோம்பான்னு கேட்குறேன், நான் நோம்பு வைக்கல கேட்க மாட்டேன், திருப்பி கேட்பாங்கல்ல.
என்ன பண்ணி நோம்பு கேட்டால்? இப்போ நோம்புங்கிறது மறைவானது, வணக்க வழிபாடு மறைவானது, பிரார்த்தனைங்கிறது மறைவானது. இறைவனுக்காக இறைவனை பொறுத்து அடைய வேண்டி வைக்கிறது. இது யாருக்காகவும் காட்டுறதுக்காக வைக்கிறது இல்லை. அப்போ 187 186 படிச்சுங்க. 183 187 வரைக்கும். இன்னும் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். அவர்கள் என்னையே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். இந்த நோம்பு நேரங்களில் பிரார்த்தனை எப்படின்றான் இறைவன் சொல்கிறான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என் பக்கம் திரும்புங்கிறான். என்ன சொல்கிறேன்? என் அடியார் என்னை பற்றி கேட்டால், நான் சமீபமாக இருக்குன்னு சொல்லுங்கள், என் பக்கம் திரும்ப சொல்லுங்கள். இடைத்தரலாம் தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவன் பக்கம் திரும்பணும். என் அடியார்கள் என்னை பற்றி உடனே கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடையளிக்கிறேன். தேவையுடையவர்கள் என்ற பிரார்த்தனை பண்ணட்டும். நான் சமீபமாக இருக்கேன்னு சொல்லிடுங்க. மனிதனை படைத்தோம், அவனுடைய மனம் அவனுடைய என்ன பேச அறிவுன்னு சொன்னா இல்லையா? அப்போ நான் மனது பெருசாக இறைவன் அறிஞ்சவனாக இருக்கிறான். அப்போ என்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்? உள்ளட்சத்தோடு இருக்கணும், உணர்வாக இருக்கணும். நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னால் இறைவனை ஒன்றி இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? நோன்பு வச்சுட்டு வியாபாரம், தொழில், பொழுதுபோக்கு போயிடுறோமா இல்லையா? நோம்புங்கிறது உணர்வு பெறக்கூடிய காலம், உள்ளட்சம் பெறக்கூடிய காலம், இறைவனை ஒன்றிய காலம். இப்போ பிரார்த்தனை அதிகமாக இருக்கணும், பாவமடிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ என்னிடமே கேட்கட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். நேர்வழி இறைவன் தான் கேட்கணும். இறைவனை நேர்வழி அறிவிச்சு கொடு, உன்னை வழிபடு வழியில் அறிவிச்சு கொடு, நோம்பை பற்றி ஞானம் கொடு, கேட்கணுமா இல்லையா? அதுக்கு 187 நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நோன்பு விரதம் வச்சிட்டோம்னு சொன்னால் சொல்லுவாங்களே, மாலை போட்டால் பெண்களை தீண்டக்கூடாது, அதே மாதிரி நோன்பு வச்சா பெண்களை தீண்டக்கூடாது, அதான் மனைவி வீடு கூடக்கூடாது, இதெல்லாம் வந்து பக்தின்ற பேரில். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்கள் ஆடையாகவும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே ரகசியமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி உங்கள் மனைவியுடன் அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் அதிகாலை என்ற விடியும் பானம் இருளிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின் இரவு வர வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். தெளிவாக படித்தா புரியும். அப்போ நோன்புங்கிறது பகல் நேரம் தான். இரவு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பகல் எப்போ? சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தெளிவாக தெருவு வரை உண்ணுங்கள். வேணா என்ன சொல்லுவோம், 3:30 மணிக்கு 4 மணிக்கெலாம் முடிச்சிடலாம் நோன்பு வைக்கிறது. வேகமாக என்ன செய்ய சாப்பிட்டுட்டு 4 மணிக்கெலாம் முடிச்சுட்டு திரும்பி ரொம்ப நேரம் பார்த்துட்டு, அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நோன்பு துறதுக்கு மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்துட வேண்டியது. எப்போன்னு ஆனால் தெளிவாக சொல்லிட்டா இறைவன். காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக தெரிகிற வரைக்கும், இருள் நீங்கி வெளிச்சம் தெரிகிற வரைக்கும். அதே மாதிரி இரவு ஆச்சுன்னா வெளிச்சம் நீங்கி இருள் தெரிகிற வரைக்கும். அவ்வளோதான். ஒரு 13 மணி நேரம், 14 மணி நேரம், 13 மணி நேரம் வரும் வச்சுங்க. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அது இரவு பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இது அது கீழே பாருங்கள். இன்னும் நீங்கள் இறைவனை தூய்மையை போற்றியவர்களாக, அவனை நினைவு கூர்ந்தவர்களாக உங்கள் இல்லங்களில் தியானித்திருக்கும் நிலையில், இந்த இடத்துல மற்ற ஒளிப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா மஸ்ஜிதுகளையும் போட்டிருப்பாங்க. இத்திகாஃப்னு சொல்லுவாங்க. இத்திகாஃப்னா நோன்பு காலங்களில் ஒரு 10 நாள் போய் பள்ளியாசலில் போய் தங்கியிருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏன்னா அது கீழே வசனம் பாருங்கள், தியானித்திருக்க நிலையில் உங்கள் மனைவியுடன் சேராதீர்கள் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ இந்த என்ன புரிஞ்சுக்கணும்? பள்ளியாசலில் போயிட்டு இத்திகாஃப் இருந்தா அப்படின்னு குரானில் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னான். மனைவியுடன் சேராதீங்கன்னா பள்ளியாசலில் இருப்பாங்களா? இல்லை இல்லையா? அப்போ வீட்டில் தானே இருக்குன்னு அர்த்தம். பகல் நேரங்களில் இறைவனை தியானத்தில் நோன்பு வச்சுட்டு இறைவனை தியானத்தில் இருங்க. அப்படி இருக்கும்போது மனைவியோட சேராதீங்க. ஏன்னா இரவு ஆகமாக்கப்பட்டிருக்கு, இரவு அனுமதிக்கப்பட்டிருக்கு, பகல் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நோன்பு காலம், அது உணர்வு பெறக்கூடிய காலம், உள்ளட்சி பெறக்கூடிய காலம், தியானிக்கக்கூடிய காலம், பிரார்த்தனைக்கான காலம். இப்போ இறைவன் பாருங்கள், திருப்பி படிக்கிறேன். இன்னும் நீங்கள் இறைவனின் தூய்மையை போற்றியவர்களாக, அவன் நினைவு கூர்ந்தவர்களாக உங்கள் இல்லங்களில் தியானித்திருக்கும் நிலையில் உங்கள் மனைவியுடன் சேராதீர்கள். இவை அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். அந்த வரம்புகளை மீற முற்படாதீர்கள். இவ்வாறு தங்களை காத்து கொண்ட பயபக்தியோடு ஆவதற்கு அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகிறான். இப்போ நீங்கள் தமிழில் படித்தா தான் புரிய சிந்திக்க முடியும், அரபியில் படித்தா புரியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பகலில் இறைவனை தியானிக்கக்கூடிய நேரம் அது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தனில் பாருங்கன்னா அந்த நோன்பு வைப்பாங்க, உபவாசம் வைப்பாங்க. அன்றைக்கி அதிகமாக ஜபம் பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க, வெளி வேலைகளை பார்க்க மாட்டாங்க.
ஒவ்வொருத்தரும் நோம்புன்னு வந்துட்டால் விரதம் வந்துட்டு அங்கே பக்தி ஆகணும். ஆனால் என்ன செய்வாங்க, நோம்பு நேரங்கள்லாம் அதிகமாக உழைக்க போயிடுறோம், களைப்பாயிடுறோம், தமிழ்தானே வருத்திக்கிறோம், இருக்கா இல்லையா? இப்போ நோம்புனா என்ன? இறைவனை ஒன்றிய நிலை. ஏன் இன்னொரு விஷயம் இருக்குது நோம்பில். இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், கண்ணு பிடிக்கிறது விடிச்சிடுது. ஆனால் அப்போ தாகம் கிடையாது, பசியும் கிடையாது. ஆனால் காலை எந்திரிக்கும் போது நல்லா புதுசாக படைச்சு நம்ம புதுசாக எழுப்பு போகிறோமா இல்லையா, நல்லா உயிரோட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் பகலில் காலையில் டீயில் ஆரம்பித்து காப்பியில் ஆரம்பித்து அப்புறம் டிஃபன் பண்ணுறோம், திரும்பி மதியானம் ஏதாவது சாப்பிட்றோம், திரும்பி மதியானம் உணவு சாப்பிட்றோம், சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், மறுபடியும் இரவும் சாப்பிட்றோம். ஆனால் இத்தனை வேலை சாப்பிட்டோம் உடல் ஆரோக்கியம் என்ன செய்யுது, குறைஞ்சிருது, சோர்வு அடைஞ்சு போயிடுறோம், இருக்கா இல்லையா? அப்போ இரவு சொல்ல, இரவில் என்னுடைய பாக்கியத்தை நீங்கள் இருக்கிறீங்கப்பா, பகலில் உங்களுடைய அறிவில் நான் ஒப்படைச்சிட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் களைப்பாயிருது. ஆனால் இரவில் எந்த தேவையும் இல்லை, நான் உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கிறேன். பகலில் பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன், இரவில் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். அப்போ இரவில் அவன் பொறுப்பு இருக்கும்போது பாருங்கள், ஒரு அமைதி கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. தூக்கம் வந்து ஒரு உணவு தானே. தூக்கம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு நாள் தூங்கலையா 2 நாள் தூங்கல எப்படி இருக்கும் பாரு, உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருமா இல்லையா? அப்போ இரவு தூக்கங்கிறது ஒரு உணவு. அதே மாதிரி மனசுக்கு அமைதி கிடைக்குது. அப்போ இரவில் உங்களுக்கு என்ன செய்ய, இறைவன் தான் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த உணர்வை ஏற்படுத்தி அவன் வச்சிருக்கிறான். அப்போ தாகமும் இல்லை, பசியும் இல்லை. அதே அந்த பாக்கியத்தை நம்ம பகலில் பெறணுமா இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும்ல. இரவில் எனக்கு எப்படி இறைவன் பாக்கியத்தை கொடுக்குறான், அவன் பொறுப்பேற்றுக்கிறான், எனக்கு கவலையும் கிடையாது, பயம் கிடையாது, சங்கடமும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, களைப்பும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை. அப்போ இந்த இரவுடைய பாக்கியத்தை நான் பகலில் அடையணும்னு சொன்னால் அந்த நோம்பை இப்படி அதே அமைதி கிடைக்கணும், அதே ஆறுதல் கிடைக்கணும், அதே ஆரோக்கியம் கிடைக்கணும், அதே நிம்மதி கிடைக்கணும், அந்த உணர்வும் உயிரோட்டமும் கிடைக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். நோம்புங்கிறது பசிச்சிருக்க கிடையாது. என்ன சொல்கிறாங்க, நோம்புனா வந்து ஏழையுடைய பசியை உணரணும். அப்போ ஏழைக்கு நோம்பு இருக்கக்கூடாது இல்லை, அவங்க பசியில் தானே இருக்கிறாங்க. பசித்திருக்க கிடையாது, பசியை உணர்றதுக்காக, உணவு உணர்றதுக்காக. டெய்லி சாப்பிட்றோம், ஆனால் என்னைக்காச்சும் உணவு மேலே ஒரு நன்றி செலுத்திருக்கோமா, விரயம் பண்ணுறோமா இல்லையா? எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, இப்படி சாப்பிட மதிக்கிறது கிடையாது. சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம், ஃபோனை பேசிட்டு சாப்பிட்றோம், வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றோம், விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்றோம். அந்த உணவு மேலே ஒரு மதிப்பு கிடையாது. அதே மாதிரி உணவு விரையும் செல்றோம், இருந்தும் சாப்பிடாம அது வீணடிக்கிறோம் இல்லையா? அப்போ சொல்ல, ஒரு நாளைக்கு பட்டினியாக இருந்து பாருப்பாங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருந்து பாரு, அந்த உணவுடைய அருமை தெரியும். காலையிலேருந்து தாகமாக இருக்குது, தண்ணி கண்டோன்னு எப்படி நோம்பு திறக்கும் போது இந்த தண்ணி கிளாஸை பக்கத்தில் வச்ச உடனே அந்த நோம்பு திறக்கும் போது எவ்வளோ வேகமாக எடுத்து தண்ணி குடிக்கிறோம், எவ்வளோ சுகம் தெரியுது அதில். அப்புறம் சாப்பிடும்போது அந்த உணவு எப்படி இருக்குது, நமக்கு உடல் சுகமாக இருக்குது. ஒரு நோயில் படுத்துட்டோம், எப்படி இருக்கும், ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, அப்புறமேல அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு அரை இட்லி சாப்பிட்றோம், ஒரு 2 ஸ்பூன் இட்லி 2 ஸ்பூன் உப்புமா சாப்பிட்றோம். எப்படி இருக்குது நம்ம உணர்வு? வயிற்றெல்லாம் நான் சாப்பிடவே முடியல. இப்போ சாப்பிடும்போது அந்த உணவுடைய அருமை தெரியுதா இல்லையா? அந்த தண்ணி குடிக்கிற அருமை தெரியுதா இல்லையா? அப்போ அந்த அருமை என்ன செய்யணும், எப்பயும் சாப்பிட மறந்துடும். இப்படி பொழுது போய்கிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்தே சாப்பிட்றது, அந்த உணவு விரயம் பண்ணுறது, நன்றி சொல்றது கிடையாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு நாள் நோம்புரி. அப்போ அந்த பசியை உணர்வு, பசி நீ உணரு, அந்த உணவை உணரு, உணவுடைய பாக்கியத்தை உணருங்க. நம்ம நினச்சிக்கிறோம் நான் பட்டியாக இருந்தால் மற்றவங்களுடைய பசியை உணர்றேன், அப்படி இல்லை. நம்முடைய பசியை நம்ம உணர்ந்து நம்ம கொடுத்த உணவை நம்ம உணர்றதுக்காக இறைவன் நான் நோம்பு இருக்கு சொல்லணும். இந்த நோம்பு வெறும் அது மட்டும் கிடையாது, பசிச்சிருக்க முடியாது, பேசாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், 1926 மரியமுடைய வரலாறு. குர்ஆனில் நிறைய படிப்பினை இருக்கும், வரலாறில் படிப்பினை இருக்கும். மரியம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கருவுட்டுறாங்க. கருவிட்டதுக்கப்புறம் இறைவன் சொல்கிறான், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி ஒதுக்குப்புறமாக போகும்போது ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மரத்து பக்கம் போகிறாங்க. அவங்க போகிற பக்கம் ஒரு பேரிச்சம்பழம் மரம் இருக்குது, கீழே வந்து ஆறு ஓடுது, தண்ணி ஓடுது, நீர் ஓடுது. அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, ஆகவே உண்டு பருகி கண் குளிர்ச்சியாக இருப்பீராக. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு கண் குளிர்ச்சியாக இருப்பீராக. பின்னர் எந்த மனிதனையும் நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அருளாளுக்காக நான் நோன்பு இருக்கிறேன், நோன்பு இருப்பதாக நேர்ந்திருக்கிறேன், ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதனும் பேச மாட்டேன் என்று கூறும். இல்லைன்னா புரியுதுப்ப, நோன்பு இருந்துட்டா பேசக்கூடாது மனிதர்கிட்ட. ஏன்னா மனிதர்கிட்ட பேச பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், பெருமையில் பேசுகிறோம் இல்லையா? நம்மளுடைய பேச்சு எல்லாமே அப்படி தானே இருக்குது, பாவத்து தானே இருக்குது. என்ன சொன்னால், என்கிட்ட பேசுங்கப்பா, உண்மையை பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, உண்மையை பேசுங்க, நியாயமாக பேசுங்க, உள்ளச்சத்தோடு பேசுங்க, பணியோடு பேசுங்க. யார்கிட்ட? இறைவன்கிட்ட அப்படி தானே பேசணும். இறைவன்கிட்ட போய் பேச முடியுமா? புறம் பேச முடியுமா? இப்போ இறைவன்கிட்ட என்ன செய்யணும், உண்மையை பேசணும், உள்ளச்சத்தோடு பேசணும், பணியோடு பேசணும், அந்தரங்கமாக பேசணும், மறைவாக பேசணும். அப்போ அது நோன்பு இருக்க காலங்களில் இறைவன்கிட்ட பேசக்கூடிய காலமாக இருக்கும்.
நாம் மனிதர்கிட்ட பேசும்போது என்ன செய்கிறோம், வியாபாரமோ தொழிலோ இல்லை உறவுக்கிட்டே போன வச்சிடும். நோம்பு தான் வச்சுருப்போம், ஆனால் வேறு வழி இல்லை. என்ன செய்யணும், பேச்சில் தவறிடுறோமா இல்லையா, எண்ணம் தவறுதா இல்லையா. இப்போ இதில் என்ன உதாரணம் பாருங்கள். இன்னொரு உதாரணம் என்ன, அவங்க கருவிட்டுட்டாங்க, அவங்க இயற்கை பிரசவம் தான் நடக்குது, கூட யாருமே கிடையாது இல்லையா, தனிமையில் இருக்கிறாங்க இரண்டு உதவியை கொண்டு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே கருவிட்டதுக்கப்புறம் அந்த மரத்தடியில் போய் இருக்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்க, அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, பிரசவம் ஆயிடுது. அவங்களே அந்த குழந்தை பிறந்து அவங்களே தூக்கிட்டு வந்துடுறாங்க, கூட யாருமே கிடையாது. அப்போ இதுலேயும் நம்ம உதாரணம் பார்க்கணும். அதே மாதிரி உண்டு பருகி, பேரிச்சம்பழத்தை உண்டி அந்த தண்ணியை பருகி கண் குளிர்ச்சியாக இருப்பிறாங்க, மன அமைதியோடு இருக்கீங்கிற. பின்னர் எந்த மனிதனிடம் நீர் பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அருளாளனுக்காக நான் நோன்பு இருப்பதாக நேர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நான் நோன்பு, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன், இறைவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இறை உணர்வோடு இருக்கிறேன், அவனை ஒன்றிய நிலையில் இருக்கிறேன், இருக்கா இல்லையா. ஆனால் இப்போ தான் அதிகமாக பேசுவோம், பொழுதுபோக்குவோம் இல்லையா. நோம்பு வச்சுட்டா நேரம் போகிறதுக்கான பொழுதுபோக்கிட்டு டிவி பார்த்துட்டு ஃபோனை பேசிட்டு இல்லை எங்கேயா போய் அட்டை அடிச்சுக்கிட்டு இல்லை தூங்கி வச்சுட்டு நேரம் போகணும்ல. அப்போ இரவு பாருங்கள், கண்ணு மிக்கிறதே போயிடுது. இரவுடைய பொறுப்பில் இருக்கும்போது இரவு கண்ணை மிக்கிறதே வந்துடுது அந்த 12 மணி நேரம். பகலில் அந்த 12 மணி நேரம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நோம்பு வச்சுட்டா இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்படா வரும்னு பார்த்துட்டே இருக்கும். இதெல்லாம் பயபக்திக்கானதான் பார்க்கணும். அடுத்து இப்போ இந்த இடத்துல நான் இத்திகவா என்ன பார்க்குறோம், பகல் நேரம் இறைவனை தியானிக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் மனைவி கூட கூடாதீங்கன்னு சொல்கிறோம். இரவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுங்க. அப்போ அங்கே வந்து பள்ளியாசலில் கிடையாது, வீட்டில் தான். உங்களுடைய வீடுகளில் தனித்திருக்கும் போது, இறைவனை தியானித்திருக்கும் போது மனைவிச்சை கொள்ள வேண்டாம்னு சொல்லணும். இரவு நேரம் அனுமதிக்கப்பட்டது. அப்போ நம்ம குர்ஆனை படிக்கும்போது, நிதானம் படிக்கும்போது புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். சரியா. அடுத்து 33ல் 35. நோன்பு இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும். 10 குணம் உடையவர்கள் நோம்புடையவர்கள். இப்படி நிச்சயமாக சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமை உள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளச்சத்தில் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும். நோம்பு காலங்களில் அல்லாவை அதிகம் தியானம் செய்யுங்கிறான். இந்த 10 குணங்களை பின்பற்றுங்கிறான். சமாதி விரும்புங்க, உள்ளச்சத்தை மேற்கொள்ளுங்க, உண்மையை பேசுங்க, நன்மை செய்யுங்க, தன்மானத்தை காத்துக்கொள்ளுங்க, தர்மம் செய்யுங்க. இதெல்லாம் நோம்பு காலங்களில் இல்லையா. அப்போ அல்லாவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்புணியும் சித்த செய்திருக்கின்றார். இது எதுவுமே தெரியாது, இந்த 10 குணங்கள் பின்பற்றதில்லை, 10 குணமும் தெரியாது, நோம்பு வச்சுருக்கேன். இந்த மாதம் நோம்பு வச்சுருக்க எத்தனை பேருக்கு குர்ஆன் தெரியும், வேதம் புரியும். பார்க்குறோம்ல, பள்ளியாசில் தராவியா சொல்லுவாங்க, 27 நாளில் குர்ஆனை முடிச்சிடும், எவ்வளோ கடை ஓதுவாங்க. எதாவது புரியுமா, நமக்கு எதாவது புரியுதா? புரிஞ்சாதானே உள்ளச்சம் வரும், அப்போ தானே பின்பற்ற முடியும். ஆனால் ஒரு சடங்காக இறைவனை கேலி பண்ணுற மாதிரி அவன் சொன்னது அவனே திருப்பி வேகமாக சொல்ல வேண்டியது இல்லையா. அப்போ இறைவனை கேலி பண்ணுற மாதிரி, தூதரை கேலி பண்ணுற மாதிரி, வேதத்தை பொய்ப்பிக்கிற மாதிரி. ஏன்னா வேதம் புரியல, சடங்கு தானே இது. நபிக்கு இந்த மாதம் குர்ஆன் இறங்கிச்சா சரி ரைட்டு, இந்த மாதத்தை குர்ஆன் இறங்கி முடிஞ்சிச்சானா இல்லை, அவங்க வாழுங்கிற வரை இறங்கிட்டே இருக்குது இல்லையா. சிறுக பகுதியாக இறக்கணும்னு சொல்கிறோம். இந்த குர்ஆனை நாம் பகுதியாக இறக்கணும், சிறுக இறக்கணும், நீங்கள் உணர்வு பெறுவதற்காக, தெளிவடைவதற்காக. அப்படிதானே. அடுத்து நிறுத்தி நிதானமாக கவனமாக சிந்திப்பிறாங்கிறான், தெளிவு பெறுங்கன்னு சொல்கிறான். ஆனால் இந்த 1 மாதம் குர்ஆனை முடிச்சிடுன்னு சொல்கிற தான் சடங்காகி போச்சு. இந்த 1 மாதம் நோன்பு வச்சு முடிச்சுன்னா சடங்காகி போச்சு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குர்ஆனை படிக்கும்போது, சிந்திக்கும் போது எப்போல்லாம் உணவு பெறுறோமோ, எப்போ தான் தெளிவு பெறுறோமோ, அப்போ நன்றி சொல்றதுக்காக நோம்பு. காலம்பெல்லாம் நோம்பு வைக்க வேண்டியதான். நோம்புங்கிறது வாழும் காலம்பெல்லாம் நம்ம எப்போல்லாம் உணர்வு தனித்தனியாக எப்போல்லாம் அங்கே வந்து உணவு பெறுறோமோ, உள்ளச்சம் பெறுறோமோ, அப்போல்லாம் நோம்பு வைக்க வேண்டியதான். ஆனால் குர்ஆனே புரியல, விளங்கலை, சிந்திக்கலை, உள்ளச்சம் வரல, பயபக்தி வரல, நோம்பு வைக்கிறேன். எல்லாத்துக்காக வைக்கிறேன், மனிதருக்காக வைக்கிறேன், காட்டுறதுக்காக வைக்கிறேன். அக்கம் பக்கம் கேட்பாங்க, சொந்த பந்தம் கேட்கும், நட்பு கேட்கும், உறவு கேட்கும், சமுதாயம் கேட்கும், அவங்களுக்காக நோம்பு வைக்கும். எந்த ஒரு செயலும் இறைவனுக்காக தானே. இறைவனுக்காக தொழுகிறேன், இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், இறைவனுக்காக ஜகாத் கொடுக்குறேன், இறைவனுக்காக நன்மை. இறைவனுக்காக எதுவுமே தேவையில்லை, எல்லாம் உங்களுக்காக சொன்னேன். இறைவன் உங்களுக்காக தான். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் உங்களுக்காக. அது அந்தரங்கமானது, மறைவானது. இப்போ நோம்பு இதுக்கு உள்ளச்சம் பெற வேண்டியதானே.
அப்போ வெளிப்படையாக என்ன செய்கிறோம், சாப்பிடாம இருந்தால் நோன்பு. ஆனால் இறைவன் சொல்கிறா உள்ளட்சம் பெற வேண்டி. இப்போ அந்த நோன்பு என்ன செய்யணும், காலம்புல எப்படி வைக்கணும், காலையில் அந்த 5:30 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் குணக்கேடுகளை நீக்கணுமா இல்லையா? என்ன அதிகமாக பொய் பேசுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா காலைல 5 மணி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பொய் பேசாமல் இருக்கும், அது ஒரு நோன்பு தானே. கெட்ட குணங்கள், எனக்கு புறம் பேசுகிற பழக்கம் இருக்குது, அப்போ காலைல 5 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் புறம் பேசாமல் இருக்கும், இந்த மனித விட்டு விலகி இருக்கும். அல்லது கோவப்படுற பழக்கம் இருக்குது, பெருமை கொள்கிற பழக்கம் இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னால் அந்த கெட்ட குணம் நீங்கிறதுக்காக என்ன தூய்மை அடைவதற்காக தானே. அப்போ காலைல 5 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வைக்கலாம்ல. சாப்பிட்றேன், தண்ணி குடிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் இந்த குணக்கேடுலேருந்து நீங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இறைவனுக்காக நான் குணம் பெறுறதுக்காக, நல்ல குணம் பெறுறதுக்காக கெட்ட குணங்கள் நீக்கிறேன். இந்த மனிதர்கிட்ட பேசும்போது பெருமை கொள்ளாமல் பேசணும், போராமல் போடாமல் பேசணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், ஏமாற்றாமல் இருக்கணும், இந்த கெட்ட குணம் நீங்கணும், இது நோன்பு தானே. ஆனால் இந்த கெட்ட குணம் நீங்கவே இல்லை, கெட்ட பழக்கம் போகவே இல்லை. சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளை வருஷம் ஃபுல்லாக தப்பு செய்வான், இந்த மாதம் மட்டும் நோன்பு விட மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா. வருஷம் ஃபுல்லாக தப்பு செய்வான், தண்ணி அடிப்பான், சீடு குடிப்பான், இந்த கெட்ட பழக்கம் கெட்ட குணம் எல்லாம் இருக்கும். ஆனால் நோன்பு மாதம் வச்சுட்டா கூட ஒரு நோன்பு விட மாட்டான். இதில் ஒரு பெருமையா வைக்கிறது எதுக்காக, காலம்புலாக பின்பற்றும் தானே. நோன்பு வைக்கிறதாகட்டும், இறைவனை வழிபடுறதாகவும், பிரார்த்தனையாடு எல்லாமே நீங்கள் பின்பற்றுருக்காங்க, காலம்புலாக பின்பற்றுருக்காங்க. எப்படி 40 நாள் மாலை போடுவாங்க, மலை ஏறுற வரைக்கும் தான், மலை இறங்கினாக்க திரும்பி மலை ஏறிடுவாங்க வேறு மாதிரி இது தானே சொல்லுவாங்கள்ல. இது எல்லா மதத்துலையுமே இருக்குது, எல்லா மதத்துலையுமே அந்த பக்தின்ற பேரில் அந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படி இல்லை, வாழுங்காலங்களில் அந்த பக்தி நிலைபெறணும். தொழில் நிலநாட்டுங்கள், உள்ளட்சத்தை மேற்கொள்ளுங்கள்னு சொல்கிறோம், பிரேக்கே கிடையாது. அது தியானம், தியானத்துக்குடைய காலமாக இருக்கும். அப்போ நிச்சயமாக சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், இறைவனை வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளட்சத்துடன் இருக்க ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும். இந்த 10 குணங்கள் நோம்பு அடங்கியிருக்கு. ஏதாவது ஒரு குணங்கள் பின்பற்றினா மற்ற குணம் தன்னால் வந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம இருக்கான்னு பார்க்கணும். வெறும் நோம்பு மட்டும் இருக்கிறேன், பட்னியாக மட்டும் இருக்கிறேன், ஊருக்காக மற்றவங்க காட்டுறதுக்கு அது கிடையாது. நோம்புங்கிறது உள்ளட்சம் பெற வேண்டி தனித்தனியாக நாம் இறைவனை உணராத வரைக்கும், குர்ஆனை விளங்காத வரைக்கும், நம்மளில் மாற்றம் குணம் மாற்றம் வராத வரைக்கும் நோம்புங்கிறது ஒரு சடங்கு, அப்படிதானே. அடுத்து இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம் சகர் சாப்பாடு எல்லா இடமும் கொடுப்பாங்க, பள்ளியாசெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. பொதுவாகவே வந்து ஒன்று பண்டிகை வந்தால் உணவு கொடுக்குறது, இல்லை பஞ்சம் வந்தால் உணவு கொடுக்குறது, அப்படிதானே. உணவு கொடுக்க நினச்சிடும், ஒன்று நோம்பு நாளில், இல்லை திருவிழா நாளில், பண்டிகை நாளில் நோம்பு கொடுக்க உணவு கொடுப்பாங்க. இல்லைன்னா பஞ்சம் வந்துச்சுங்க, ஒரு சுனாமி இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ உணவு கொடுக்குறேன். உணவு கொண்டு யாருக்கு கொடுக்கணும், தேவையுடையவர் கொடுக்கணுங்கிறேன். இப்போ பள்ளியாசம் சகர் சாப்பிட்றவங்களாம் தேவையுடையவர்களா, சாப்பிடாதவங்களா? எல்லாத்துக்கும் வீடு பக்கத்தே இருக்கும், எல்லா உணவு இருக்கும், எல்லாத்தையும் உணவு இருக்கும், ஆனால் இங்கே வந்து சாப்பிடுவோம். யார் கொடுக்கணும்னு சொன்னால் தேவையுடையில் போய் கொடுக்குன்னு சொல்லலாம். அதாவது 76 8 9 10 மேலும் அவன் பொருத்தத்துக்காக ஏழைகளுக்கு அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள். யாருக்கு உணவு கொடுக்கணும்? இப்போ ஏழைகளுக்கும் பசித்திருப்பவருக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் பொருத்தத்துக்காக, உங்களிடம் பிரதிபலனையோ நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல், வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல், மனிதருக்கு காட்டாமல் இது நீ உணவு கொடுக்குறது யார் யார் கொடுக்கணும்? தேவையுடையவர்கள் அடைமுறை செய்யுங்கிற, அது உங்கள் பாவத்தை போக்குங்கிற, பாவத்து பரிகாரமே அதுதான். ஆனால் என்ன செய்கிறோம், பெருமைக்காக திருவிழான்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாம் அப்படியே ஒரு லாரி வச்சு ஒரு சின்ன யானை வச்சு உணவு கொடுத்துட்டே இருப்பாங்க. வரவங்க போகலாம் சாப்பிட்டு, ரோட்டில் போகலாம் கையில் சாப்பிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே சகல் சாப்பிட்றவங்க எல்லா பள்ளியாசம் கொடுக்குறாங்க. நோம்பாளிக்கு உணவு கொடுக்க தப்புன்னு சொல்ல வரல, நோம்பாளிக்கு அவங்க வீட்டில் நோம்பு இருக்கும், உணவு இருக்கும் தானே. யாருக்கு கொடுக்கணும்? உணவு இல்லாத தானே கொடுக்கணும். உணவே இல்லாமல் நோம்பு வைக்க தேவையில்லை தானே. உணவு இல்லை நோம்பு தேவையில்லை, என்ன இருக்குதோ அது மட்டும் தான் நோம்பு வைக்கணும். ஆனால் அன்றைக்கி அந்த உணவு என்ன செய்வாங்க, எதிர்பார்த்து நல்லா சாப்பிடணும், நல்லா கருமீனோட சாப்பிடணும், நிறைய உணவு சாப்பிடணும். அப்படி இல்லை, உணவுங்கிறது மனக்கட்டுப்பாடு, நோம்புங்கிறது மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடுக்கு உணவும் சரி உணர்வும் சரி அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ உணவு நம்மகிட்ட இருந்தால் சாப்பிடணும், இல்லைன்னா நோம்பு வைக்க தேவை. யாருக்கு நோம்பு? இப்போ நோம்பாளிக்கு உணவு கொடுத்தா நன்மை நினச்சிட்டு இருக்கோமா, ஏழைக்கு உணவு கொடுத்தா நம்ம நன்மையா? ஏழைக்கு தானே, பசிச்சிருப்போம் தானே. நாங்கள் இறைவனிடமிருந்து முகம் கருத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக பயப்படுகிறோம். எந்த நாளில்? அந்த நாளில் இறைவனிடமிருந்து முகம் கருத்தி சுண்டிவிடுமே, அந்த நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம். அதனால் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள், தேவையுடைய அடைபடி செய்வார்.
உணவு அளிக்கணும். எப்படி அளிக்கணும்? யார் கொடுக்கணும்? இறைவன் சொல்கிறனா இல்லையா? எனவே அல்லாஹ் அந்த நாளில் தீங்கி விட்டும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முக செழுமையும் மகிழ்ச்சியும் அடைவு செய்வான். அந்த நாளில் யாரெல்லாம் உணவளிக்கிறாங்க, உணவளிக்கணும். யார் உணவளிக்கிறது தான் முக்கியமாக இருக்குது. யாருக்குன்னு சொன்னால் 2:271 உங்கள் சத்தியங்களை வெளிப்படையாக செய்தாலும் அதுவும் நல்லது. எனினும் அதை மறைவாக்கி அதன் பலனை தேவையுடையவரை அடையும்படி செய்தால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. அவன் உங்களுடைய பாவங்களை நீக்குவான். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றை நன்கறிந்ததாக இருக்கு. எது பாவத்தை நீக்கும்? பாவத்துக்கு பரிகாரம் எது? மறைவாக்கி செய்கிறது, தேவையுடையவரை அடையும்படி செய்கிறது. சரியா? அத்தியாயம் 107 4, 5, 6, 7. 107 இன்னும் தொழுகையாளி கேடுதான். இப்படி தொழுகையாளி கேடுதான். அவர் எத்தவர் என்றால் தம் தொழுகையில் இறைவன் நினைவுவிட்டு விலகியவர்கள். அவர்கள் பிறரு காண்பிக்கிறார்கள். பிறரு காமிக்கூடிய எந்த ஒரு செயலும் கேடுங்கிறார்கள். பயபக்தியில் அது மறைவானது, உள்ளட்சமானது, அந்தரங்கமானது. உங்களுடைய தொழுகையாகட்டும், பிரார்த்தனையாகட்டும், ஜக்காத்தாகட்டும், நோம்பாகட்டும், இறைவன் வழி எல்லாமே மறைவானது. பிறர் காமிக்க கிடையாது. பிறர் காமிச்சா அது கேடுங்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பிறர் காமிச்சிங்கன்னா, பெருமைக்காக காமிச்சிங்கன்னா அது கேடு. பணிவா இறைவனுக்கு மட்டுமே. அவனுக்கு தெரியும் தானே நாம் என்ன செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் எல்லாம் இறைவனுக்கு தெரியும். எப்போ பிறர் காமிக்க செய்கிறோமோ அது கேடுங்க. என்ன சொன்னால் தொழுகையாளி கேடுதான். உங்களுடைய தொழுகை பிறர் காமிக்கிறீங்க, உங்களுடைய ஜக்காத்து பிறர் காமிக்கிறீங்க, உங்களுடைய நோம்பு பிறர் காமிக்கிறீங்க, உங்களுடைய நன்மையெல்லாம் பிறர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. மனிதனுக்கு காட்டுறதுக்காக சரி. இறைவன் அந்தரங்கமானவன். அந்தரங்கத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய பிரார்த்தனையாகட்டும், தொழுகையாகட்டும், நன்மையாகட்டும் மறைவாக இருக்குங்க. பணிவாக இருக்குங்க. பணி விட்டுட்டு தான் மறைவாக இருப்பாங்க. பெருமை உணர்வு வெளிப்படுத்திடுவான். அப்போ என்ன செய்கிறோம்? பிறகு காமிக்க எதுவுமே செய்யக்கூடாது. பார்க்குறோன்னா நோம்பான்னு கேட்கக்கூடாது, நான் நோம்புன்னு சொல்லக்கூடாது. இப்படி அதுக்குன்னு ஒரு அடையாளம் வச்ச பிள்ளை. சில பேர் எப்பயுமே தொங்கி போட மாட்டாங்க. நோம்பு காலையில் எப்பயுமே தொங்கி போட்டே இருப்பான். அதே சேவி பண்ணால் மோத்தோடையே சோகமாக வச்சுப்பான். ஏன்னா அந்த நோம்பு தெரியணும் எல்லாத்துக்கும். பார்க்குறோம் நோம்பான்னு கேட்டுப்பான். இது எல்லாமே பிறர் காமிக்கிறதுக்கு எதுவும் சொன்னால் பிறர் காமிச்சு நான் கேடுதாங்க. என்ன சொல்ல பாருங்கள். இன்னும் தொழுகையாளி கேடுதான். தொழுகையாளனா பயபக்தியாளர் யாராக இருக்கட்டும். ஒரு தொழுகைனா இந்த தொழுகை மட்டும் கிடையாது. அது இந்துவாகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், யாரெல்லாம் பிறருக்கு அடையாளம் காட்டுறாங்களோ, தன்னுடைய பக்தியை காட்டுறாங்களோ, தாடியும் தொப்பியும் வச்சுக்கிட்டு, அல்லது உத்திராட்சக்கட்டை போட்டு, பட்டையை போட்டுக்கிட்டு, அல்லது சிலுவையை போட்டுக்கிட்டு, பிறருக்கு தன் மதத்தை போதிக்கிறாங்களோ, மதத்தை காமிக்கிறாங்களோ, தன்னுடைய வழிபாட்டை காமிக்கிறாங்களோ, பிறருக்கு தன்னை பிரித்து காட்டுறாங்களோ அவர்களுக்கு கேடுதாங்க. மனிதன் உணர்வு பெறணும், அவ்வளோதான். உள்ளட்சம் பெறணும், அவ்வளோதான். இதுக்கு மதம் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. அப்போ தொழுகையாளி காடுதான். அவர் பிறர் காமிக்கிறார்கள். அவர் எத்தேர் என்றால் தொழுகையில் இறைவனை நினைவுட்டு விலகியவர். தொழுகையில் உள்ளட்சம் இருக்கா? தொழுகைன்னு என்ன? முதல்ல எந்த நோக்கத்தில் அவன் படைத்தான் அதான் தொழுகை. எந்த நோக்கத்தை படைத்தான்? உங்களில் அழகி செய்வர் யார்? அதான் அவனுடைய நோக்கம். இறைவனுடைய படைப்பு நோக்கம் என்ன? உங்களில் செயலால் அழகானவர் யார் என்று சொல்வதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். அப்போ செயலில் அழகானவர் யார் அப்படின்னா அவர் தான் தொழுகையாளிகள் அர்த்தம். அதுதான் இறைவனை வழிபடுன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் இறைவனுடைய வழியை பின்பற்றான்னு அர்த்தம். அதில் அவர்கள் எத்தேர் என்றால் தம் தொழுகையில் இறைவன் நினைவுட்டு விலகியவர்கள். அவர்கள் பிறர் காமிக்கிறார்கள், மேலும் உலகத்தை அற்ப பொருளை தடுத்துக் கொள்கிறார்கள். பிறர் காமிக்கிறாங்க உலகத்தை அற்ப பொருள் எவ்வளோ பண்ணாலும் சரி, பெருமைக்காக நீங்கள் செஞ்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் அது அற்ப பொருளுங்கிறான். ஆனால் பணியோட உள்ளத்தோட மறைவாக நீங்கள் ₹1 செஞ்சாலும் சரி, ₹1 செஞ்சாலும் ₹10 செஞ்சாலும் அது இறைவனத்தை பலனை தரும். ஆனால் பெருமைக்காக பிறர் காட்டுறதுக்காக நீங்கள் ₹1,00,000 செஞ்சாலும் அது இறைவனத்தை பலன் தராது. ஏன்னா அவர் கேடுதான். புரியுதா? அப்போ நோம்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது மறைவானது, உள்ளட்சத்துக்குரியது. இறைவனை உணராமல், வேதம் புரியாமல், தூதரை அறியாமல், தன்னைத்தானே உணராமல் நோம்பு இருக்கிறதுங்கிறது, தொழுகிறதுங்கிறது, வழிபடுறதுங்கிறது சடங்கு, எல்லாமே சடங்கு. அப்போ எத்தனை பேருக்கு இந்த மாதம் நோம்பு மாதம் தெரியும் இல்லையா? ரமலான்னா வேதம் இறங்குச்சு. சரி, வேதம் முடிஞ்சா குரான் முடிக்கப்பட்டுச்சா? இல்லையே. நபி இருக்க காலமெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுங்க, வகி இறங்கிட்டே இருந்துச்சுல்ல. அப்போ எந்த மாதத்தில் எந்த ஆயத்து இறங்குச்சு, எத்தனை ஆயத்து இறங்குச்சு தெரியுமா இருக்காச்சும்? எந்தெந்த மாதத்தில்? இந்த ஒரு மாதம் தான் சிறப்பு நினச்சிட்ருக்கோம். இப்படி அப்போ வாழ காலமெல்லாம் அவங்களுக்கு வேதம் இறங்கிட்டே இருந்துச்சுல, வகி இறங்கிட்டே இருந்துச்சுல்ல. அப்போ எல்லா மாதமும் சிறப்பு தானே? ஒரு மாதம் சிறப்பா, எல்லா மாதம் சிறப்பா? அப்போ வேறு மற்ற மாதங்களில் மற்ற வகி வரங்க இல்லையா, ஆயத்து இறங்க இல்லையா, இறங்குச்சுல்ல. அப்போ யாருக்கே தெரியுமா? அப்போ இந்த மாதம் இந்த ஆயத்து இறங்குச்சு, இத்தனை ஆயத்து இறங்குச்சு சொல்ல முடியுமா? வேதம் உணரா வரைக்கும், புரியாத வரைக்கும் நம்ம செய்கிற எல்லாமே சடங்கு தான். புரிஞ்சுட்டோம் சார், அது பக்தி, அது உள்ளட்சம், அது மறைவானது, அந்தரங்கமானது. இல்லை, குர்ஆனை படிக்கணும், நிதானமாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும், பயபக்தியோடு படிக்கணும், உள்ளட்சம் பேரோடு படிக்கணும். அதில் என்னுடைய குணம் மாதிரி தான் பார்க்கணும், என்னுடைய மனம் மாதிரி தான் பார்க்கணும்.
மனமும் குணமும் மாறாமல், என்னுடைய செயல் மாறாமல் நம்ம செய்கிறது எல்லாமே சடங்கு தான் இல்லையா? அப்போ நோன்பு யாருமே கடமையாக்கப்பட்டிருக்கு. நோன்பு யாருமே கிடையாது. நம்ம நோம்புனா இந்த ரமலான் நோம்பு வச்சுருக்கோம். ரமலான் நோம்பு 30 நோம்பு வச்சுருக்கோம். 30 நோம்பு மட்டும் கிடையாது, நிறைய நோம்பு இருக்குது. நமக்கு சொல்லப்படாத நோம்புலாம் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பைபாக்கில் ஒவ்வொருத்தரும் வைக்க வேண்டிய முக்கியமான கடமையான நோம்பு இருக்குது. சொல்லியிருக்காங்களா? வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பைபக்தியாளர் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வைக்க வேண்டிய முக்கியமான கடமையான நோம்பு வேதத்துக்குள்ளே இருக்குது. அது சிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் அடுத்த வகுப்பில் நான் அதை சொல்கிறேன். அப்போ நோம்புங்கிறது பட்னியாக கிடக்கிறது கிடையாது, அடுத்தவங்க பசியை உணர்றது கிடையாது, தன்னுடைய பசியை உணர்றது. தனக்கு இறைவன் உணவு கொடுத்ததை நம்ம நன்றியோடு நன்றி செலுத்துறது. இப்போ ரம்ஜான் பண்டிகைலாம் கிடையாது, பக்ரீத் பண்டிகையே கிடையாது, கொண்டாட்டமே கிடையாது, எல்லாமே உள்ளச்சம் தான். எல்லாமே சடங்கு. 30 நாள் நான் பண்டிகை, 30 நாள் நோம்பு கொடுத்துட்டேன், மறுநாள் பண்டிகை கொண்டாடுறேன். அப்படியே குரானில் இருக்குதா? அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா சடங்கு தானே. என்ன இருக்குதா செய்கிறது இல்லையே. வேதத்தில் என்ன இருக்குதோ சொல்கிறதும் இல்லை, செய்கிறது இல்லை. இந்த மாதம் புனிதமானது, இந்த மாதத்தை சொர்க்க வாசல்லாம் திறக்கப்படும், நரக வாசல்லாம் மூடப்படும், என்ன சொல்கிறாங்களே இல்லையா? சைத்தான் விலங்கிட போடுவார்கள், அப்படியே வேதத்தில் இருக்குதா? குரானில் அப்படியே இருக்குதா? இந்த மாதத்தில் சைத்தான் விலங்க விடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கா? சொர்க்கத்து வாசலாம் திறந்து விடப்படும், நரகத்து வாசலாம் மூடப்படும் சொல்லப்பட்டிருக்கா? ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான். இந்த மாதத்தில் யார் இருந்தாலும் அப்போ சொர்க்கம் தானே, நரகம் தான் மூடப்பட்டாச்சுல்ல. சரி, அநியாயம் செஞ்சவங்க, வரம் மீறினவங்க, பொய் சொன்னவங்க, ஏமாற்றவங்க, எல்லா பாவம் செஞ்சவங்களும் இறந்தா ஆகணும். சரி, நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் இறந்தா என்னங்க நேரம் சொர்க்கம் தானே, ஏன்னா நரகம் தான் மூடப்பட்டிருக்கேன். அப்படிதான் நினச்சிக்கலாமா? அப்போ இந்த மாதத்தில் என்ன செய்யணும்? மௌத்தை விரும்பணும், மரணத்தை விரும்பணும், நேரம் சொர்க்கம் போயிடலாம்ல, சொர்க்க வாசல் திறந்துருக்குல்ல. அப்படி கிடையாது, அப்படிதான் வேதத்தில் கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, அது இருக்க விஷயம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வேதத்துடையவர்கள் இப்படி இமாம் சொல்கிறவங்களும் சரி, ஆலியும் சரி, மௌலானும் சரி, வேதத்தில் இருக்க எடுத்து சொல்லணும். இறைவனுக்கு பயந்து அதை மறைக்காமல் அதை எடுத்து சொல்லணும். ஆனால் அதை சொல்கிறதே கிடையாது. அதை அரபியில் ஓதிடுறாங்க, அவங்களுக்கும் புரியுதில்லை, மற்றவங்களுக்கும் புரியுதில்லை, உள்ளச்சம் வர கிடையாது. ஆனால் இல்லாதெல்லாம் நிறைய சொல்லிட்டு கதை கதையாக சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு வேதத்தின் அறிவித்ததை எடுத்து சொல்வீராக, தெளிவுபடுத்துவீராக, உள்ளச்சம் பெற வேண்டிங்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குரான் கையில் வச்சுருக்கோம்ல, எடுத்து சிந்திக்கணுமா இல்லையா? இந்த மாதம் ஃபுல்லாக ஓதுமில்ல, குரானை ஓதிட்டேன், ஒரு குரான் ஒரு வாட்டி முடிச்சிட்டேன், 2 வாட்டி முடிச்சிட்டேன், 3 வாட்டி முடிச்சிட்டேன், கத்தம் ஓதிட்டேன், புண்ணியம் கிடச்சிருமா? அதில் எதுவும் புண்ணியம் கிடையாது. சொல்லுங்கள். சக்கரை 10 வாட்டி இனிக்காதுல்ல. சக்கரை 10 வாட்டி இனிக்குமா? கேட்டால் இனிக்குமா? சொன்னாலும் இனிக்காது, கேட்டாலும் இனிக்காது, சாப்பிட்டாலும் இனிக்கும். ஆனால் சொல்கிறோம், குரானை ஓதுனா நன்மை, ஓதுனது கேட்டால் நன்மை சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, இதெல்லாம் குரானில் உண்மையே கிடையாது. இதுதான் சொல்லுங்க, ஓதுனா நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை குரானில் எங்கே இருக்குதா? அதை உணரணும், சிந்திக்கணும். இது மனிதர்களுக்கானது, இது ஒரு மதம் ஆக்கிட்டாங்க. மனிதருக்கானது அனைத்து அதாவது சொன்னால் அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் வேண்டி வரலைங்க. இது அகிலத்தாருக்கு ஒவ்வொருத்தரும் நோன்பு வைக்கணும், பயபக்தியாளர் ஒவ்வொருத்தரும் நோன்பு வைக்கணும். அது வெவ்வேறு விதத்தில் வைக்கிறாங்க, விரதன்ற பேர்லையும் உபவாசன்ற பேர்லையும். எல்லாத்துக்கும் நோன்புன்ற பக்தி இருக்குது. இறைவனுக்காக நோன்பு வைக்கணும், ஒரு நாள் சாப்பிடாமன்ற பக்திலாம் இருக்குது. ஆனால் இறைவன் அறியல, வேதம் புரியல, அப்படிதானே? வேதம் அறிஞ்சு இறைவன் அறிஞ்சதுக்கப்புறமேல் தான் உள்ளட்சியமே. அப்போ தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நன்மையாக இருக்கும். இல்லை அது நன்மையில் வராது, பெரிய சடங்காக இருக்கும். கேட்கணும் இறைவன்கிட்ட கேட்குறோம் இல்லை, முதல்ல இமாம்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் சொல்லுங்கள், எங்களுக்கு உள்ளட்சம் வரமாட்டேங்குது, பயபக்தி வரமாட்டேங்குது, நீங்கள் ஒவ்வொரு எனக்கு என்ன தொழுகை வச்சிங்கன்னா தொழுகைக்கான விளக்கத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். கேட்போமா? எனக்கு கேட்டிருக்கோமா? ஒவ்வொரு வரையும் காத்துட்டே இருப்போம். ஆமீன் சொன்னால் ஆமீன் சொல்லி வந்துட்டே இருப்போம், அவ்வளோதான். ஆமீனுக்கு விளக்கவும் தெரியாது, அவர் என்ன பிரார்த்தனை பண்ணாரு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணுது அவருக்கு தெரியாது. இதுதானே? கோவிலாகட்டும், மசூதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், எந்த வழிபாடு போனாலும் பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க பிரார்த்தனை பண்ண நம்ம ஆமீன் சொல்லிட்டு வந்துடும். நமக்கானது நமக்கு தான் தெரியும். நாம தான் இறைவன்கிட்ட கேட்கணும். என் அடியார் என்னை பற்றி உண்மை கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன், பிரார்த்தனை செய்வேன், பிரார்த்தனை விடையளிக்கிறேங்கிறான். அப்போ எனக்கானது நான் தானே கேட்கணும், உங்களுக்காக நீங்கள் தானே கேட்கணும். ஆனால் அங்கே போய் நினைச்சிடும், கூட்டுதுவான்ற பேர்லையும் ஒட்டுமொத்த பிரார்த்தனை பேர்லையும் அவங்க எதை கேட்டால் நம்ம ஆமீன் சொல்கிறோம், அவர் கேட்டுப்பார் ஆமீன் சொல்லிட்டு வந்துடும், அவ்வளோதானே? அப்போ எல்லாம் வெறும் சடங்குலேயே, சடங்கு சம்பிரதாயம் கூடவே கூடாதுன்னு சொல்லலாம். இந்த மார்க்கம் சடங்கு சம்பிரதாயத்த மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிமுடைய மார்க்கம் புரியுதா? சடங்கு ஒழிச்சு தான் இப்ராஹிம் வந்தார். ஆனால் திருப்பி ஒரு சடங்குலேயே உட்காந்துருக்கும், ஒரு அடையாளத்திலே உட்காந்துருக்கும். அடையாளம் இருக்கிற வரைக்கும், சடங்கு இருக்கிற வரைக்கும் அது மார்க்கம் ஆகாது, அது மதமாக தான் இருக்கும். திருப்பி 183 நம்பிக்கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது, நீங்கள் தூய்மையுடைய ஆகலாம். இந்த தூய்மை அடைஞ்சிட்டான்னு பார்க்க, நோன்பு இருக்க ஒவ்வொருத்தரும் தூய்மை அடைஞ்சிட்டான், மனம் தூய்மை ஆயிடுச்சா, நான் இன்னிலிருந்து போய் சொல்ல விட்டுட்டேனா, பெருமை கொண்டு விட்டுட்டேனா, போராம போடுறது விட்டுட்டேனா, குணக்கேடு போயிருச்சா? ஒரு நோம்பில் போயிருக்குமா? 2 நோம்பில் போயிருமா? ஒரு மாதம் நோம்பில் போயிருமா?
நோம்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பெல்லாம் நமக்கு குணக்கேடு இருக்குதோ அப்படிங்க நோம்பு வச்சிடும். இன்றைக்கி அந்த கோவம் அதிகமாக இருக்குவா, நான் காலையில் ராத்திரி யார்ட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா கோவம் இருக்குது, கோவத்தில் பேசிடுவேன், வார்த்தை தவற விட்டுருவேன், நிதானம் இழந்துடுவேன், இல்லையா பெருமை கொண்டுருவேன், இல்லை பிற மனசை காயப்படுத்திடுவேன். நோம்பு இன்னைக்கு நான் பேச மாட்டேன். இல்லை இப்போ பொறாமை இருக்குது, வக்கரம் இருக்குது, இல்லை குணக்கேடு இருக்குது. இந்த குணக்கேடு நீங்கள் தான் நோம்பே. அப்போ உள்ளட்சம் என்ன சேர்ந்து குணக்கேடு நீங்கள். அப்போ நம்ம என்ன நம்மளாமலே சரி படிக்கும். இந்த கொரோனா நான் எங்கே இருக்கேன், நான் செய்கிற செயல் நான் என் குணம் மாறுதா, மனம் மாறுதா அப்படின்னு பார்க்கணும். என்கிட்ட எதுவுமே மாறலை அப்படின்னு நம்ம எல்லாமே சடங்கு தான். அப்படிதானே? ஆனால் மதம் கடந்து சடங்கை கலைஞ்சு இறைவனை உணராத வரைக்கும், பிரார்த்தனை செய்யாத வரைக்கும் உங்களோட பிரார்த்தனை பயன் தராது, நம்ம வழிபாடும் பயன் தராது. நம்மளோட நோம்பாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், அல்லது எந்த செயலும் சரி, அது வெளிப்படையாக இருக்குமே தவிர, அல்லா சொல்கிற மாதிரி, இறைவன் சொல்கிற மாதிரி நோம்பாளி கேடுதான், தொழிலாளி கேடுதான். ஏன்? பெருமை கூட செய்கிறாங்க, பிறகு காட்டுறதுக்காக செய்கிறாங்க. பிறகு காட்டுறதுக்கு எதையுமே செய்ய வேண்டாம், உங்களுக்காக, நமக்காக, இறைவனுக்காக எதையும் செய்ய வேண்டாம். இறைவன் சொல்ல எனக்காக நீ எதையும் செய்ய வேணாம்னு சொல்லுங்கள். ஆனால் இறைவன் பரிசு ஒன்றுமே இல்லை. இறைவனுக்காக செய்கிறேன், இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், இறைவனுக்காக தொழுகிறேன், எனக்காக எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, உனக்காக செஞ்சுக்கோ. அது பயபக்தியோடு செய், உள்ளச்சத்தோடு செய், பணிவாக செய், உணர்வோடு செய். பிறர் காட்டாதேக்கிறான், பிறர் காட்டாது, தேவையில்லை. எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் மனசும் எல்லாம் பார்த்து தான் இருக்கான் இல்லையா? மனிதன் நாம் படைத்தோம், அவனுடைய மனம் அவனை என்ன பேசுனா அறிவுன்னு சொல்கிறானா இல்லையா? இப்போ இறைவன் அறிஞ்சவனா இருக்கான்ல, நான் பிறருக்கு ஏன் காமிக்கிறோம்? உடையை கொண்டு காமிக்கிறோம், தொழிலை கொண்டு காமிக்கிறோம், சடங்கை கொண்டு காமிக்கிறோம், அடையாளை கொண்டு காமிக்கிறோம். என்ன பிரயோஜனம்? நம்ம இப்போ காமிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நாம் இறந்தால் நம்முடைய பாவம் முடிஞ்சா நமக்கு கொடுக்கப்படும். அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு, அவ்வளோ. இதை தவிர எதுவுமே கிடையாது. அதனால் அவர் ஒரு நன்மை அவர் தேடிக்கணும்னு சொன்னால் மறைவாகவும் உள்ளச்சத்தோடும் பணிவாகவும் பிறர் காமிக்காமல் இறைவனுக்கு மட்டும் உரியராக தியானத்தில் இருக்கணும். தியானம் ஒரு நோம்பு தான், உள்ளச்சம் ஒரு நோம்பு தான், பணிவுங்கிறது ஒரு நோம்பு தான், பயபக்திங்கிறது ஒரு நோம்பு தான், இல்லையா? அப்போ குணக்கேடுகள் நீங்கி குணநலங்களோட வாழ்றது நோம்பு தான். அப்போ தொழுகை நிலைநாட்டணும், நோம்பு நிலைநாட்டணும், ஜக்காத்தை நிலைநாட்டணும், எல்லாமே நிலைநாட்டணும். எதையும் விட்டுறக்கூடாது. இந்த மாதம் வரைக்கும் தான் விட்டுறக்கூடாது, இந்த நாள் தான் விட்டுறக்கூடாது. சொல்லுவாங்களே 40 நாள் இருந்தால் அது வருஷம்லாம் இருக்கணும், பழகிக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது ஒன்று பழக்கத்துக்கு தானே. ஒரு பழக்கத்தை 21 நாள் செஞ்சோம்னு சொன்னால் அது அப்படியே பழகிடும்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொல்கிறாங்க, மனிதர்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒரு மாதம் நம்ம விட்டுறக்கூடாது, வருஷம் ஃபுல்லாக நோம்பாகவே இருக்கும், காலம் ஃபுல்லாக அந்த பயபக்தியிலே இருக்கும். அதனால் இறைவன் சொன்ன மாதிரி பயபக்தியோட மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பயபக்தியாளர் மீதும் இறைவன் சொல்கிற வாழ்நாள் ஒரு வாட்டியாச்சும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அது வேதத்தில் இருக்குது, சிந்திங்க. இல்லைன்னா அடுத்த வகுப்பில் அதை பற்றி பேசுகிறேன். வெறும் இந்த 30 நோம்பு மட்டும் கிடையாது, நிறைய நோம்புகள் இருக்குது. அது யாரும் சொல்கிறதே கிடையாது. இறைவன் நம்ம அடுத்த வகுப்பில் இந்த நோம்பு பற்றி பார்ப்போம். மறைவான நோம்பு, வெளிப்படையான நோம்பு பார்ப்போம். எங்கள் இறைவனே, நீ எதை எங்கள் மீது கடமையாக்கினாயோ அதை மீது நான் உறுதி கொள்வதற்காகவும் உணர்வு பெறுவதற்காகவும் உள்ளட்சம் பெற வேண்டியாகவும் எங்கள் வேதத்தை சாட்சியாக ஆக்கி வைப்பாயா. வேதத்தை ஞானத்தை எங்கள் கற்றுக்குரியவனே, நாங்கள் உனக்குரியவர்களாகவும் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழுகையும் குர்பானையும் உனக்குரியதாக ஆக்கி வைப்பாயா. நிச்சயமாக எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாலும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.